வணக்கம் நண்பர்களே. 100 நாள் 100 கதை தொடரில் இன்று 44வது கதை. ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை, மனசுல அமைதியே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த கதையை கேளுங்க. ஒரு பெரிய பணக்காரரு மனசுல நிம்மதியே இல்லைன்னு ஒரு சாமியாரை பார்க்க போனாரு. அவர்கிட்ட, சுவாமி, என்னோட மனசு எப்பவுமே குழப்பத்திலேயே இருக்கு. என்னோட பொண்டாட்டி பிள்ளைய கூட என்னால நம்ப முடியல. என்கிட்ட வேலை செய்யறவங்கள பார்த்து என்னால சிரிக்க முடியல. என்னோட மனசு எப்பவுமே ஒரு குழப்பத்திலேயே இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த குரு ஒரு கதை சொன்னாரு. ஒரு ஊர்ல 100 கண்ணாடிகள் இருக்கிற ஒரு அறை இருந்தது. அந்த அறைக்குள்ளார ஒரு 5 வயசு சிறுமி உள்ள போனா. அதுல அந்த குழந்தைய சுத்தி நிறைய குழந்தைகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அந்த குழந்தை சிரிச்ச முகத்தோட விளையாடவும் கைத்தட்டவும் அந்த 100 கண்ணாடிகள்ல இருந்த குழந்தைகளும் சிரிச்சுது, கைத்தட்டுச்சு. அதை பார்த்த அந்த குழந்தைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உலகத்திலேயே மகிழ்ச்சியான இடம் இதுதான் அப்படின்னு நினைச்சு அடிக்கடி அந்த இடத்துக்கு விளையாட போகும். அதே அறைக்குள்ளார ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் போனாரு. அவரு அந்த அறையில நிறைய பிம்பங்கள் இருக்கிறத பார்த்து அவரை சுத்தி நிறைய கூட்டம் இருக்குன்னு நினைச்சு கோபத்துல அவங்கள அடிக்க போனாரு. ஆனா அவரு கை ஓங்கின உடனே அந்த 100 பிம்பங்களும் இவரை பார்த்து அடிக்க கை ஓங்குச்சு. அதை பார்த்து பயந்த அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் வெளியில ஓடி வந்துட்டாரு. அன்னையில இருந்து உலகத்திலேயே மோசமான இடம் அதுதான் அப்படின்னு அந்த அறைக்குள்ள போகிறதே இல்லை. அந்த 100 கண்ணாடிகள் தான் நம்மளை சுத்தி இருக்கிற சமூகம். நம்ம எதை வெளிப்படுத்துறோமோ அதை தான் அந்த கண்ணாடிகளும் பிரதிபலிக்குது. நம்மளோட மனசை குழந்தைய மாதிரி மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டோம்னா இந்த உலகம் நமக்கு சொர்க்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிச்சு வச்சாரு. இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்விங் சம்பந்தமான கதைகளில் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா நம்மளோட சேனல் தகவல் கார்னர் 360 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.